பாஸ்ட் 1 வீக்குக்கு முன்னாடியிலேருந்தே ஹையரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஹையரிங்கில் லாஸ்ட் 3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மோஹில் அப்படிங்கிற டேரக்ட் ரெக்ரூட்டர் ஒரு போஸ்ட்டும் லிங்க்டின்ல போட்டிருக்காரு. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 2025 அண்ட் 2026 பேட்சஸை ஹையர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ட்ரைனி ரோல் அண்ட் டெஸ்டிங் ரோல், இது ரெண்டுமே ஃப்ரெஷருக்கான ரோல்ஸ். ஸோ இது 3 டேஸ்க்கு முன்னாடியே போட்டதுனால அதில் ஒரு ஃபார்மும் வந்து கொடுத்துருந்தாங்க. அது ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஃபார்ம். ஸோ அதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் அதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி அப்டேட். ஸோ இந்த ஜாப் யார் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பிடெக் பிஇயில் சிஎஸ்சி ஐடி இசிஇ ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ 2025 அண்ட் 2026 பேட்சில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த பொசிஷனுடைய மெயின் டிமாண்ட் என்னன்னா நீங்கள் ஒரு டெஸ்டர் அண்ட் பேக் அண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாக உங்களை நீங்களே அப்கிரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளான ஜாப் தான். உங்களுக்கு 5 டேஸ் ஆஃபீஸ் அண்ட் 2 டேஸ் ஆஃப் ஹாலிடேஸ் இருக்கும். உங்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ன்றது தராமல் இதில் வந்து உங்களுக்கு டே ஷிஃப்டாக தராங்க. இந்த கம்பெனியோட லொக்கேஷன் நொய்டாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4.5 to up to 7 LPA வரைக்கும் உங்களுக்கு தராங்க. ஸோ இதில் உங்களுக்கு மெயின் ரோலாக என்ன இருக்கும்ட்டு பார்த்தீங்கன்னா TBA, டோட்டல் பெனிஃபிட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதில் நீங்கள் டெஸ்டிங், அட்மினிஸ்ட்ரேஷன், மெயின்டெனன்ஸ், கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். லிங்க்டின்ல போயிட்டு ஜாப் சர்ச் பண்ணி விப்ரோவில் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு பெங்களூரில் 1 வீக்குக்காகவும் ஆஃப் கேம்பஸ் ஹையரிங் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் L1 சம் அதர் டெஸ்டிங் ரோல்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்காக லிங்க்ஸையும் வந்து சர்ச் பண்ணேன். அண்ட் வந்து அதை ஜாப் அப்ளிகேஷன் நான் ட்ரை பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸில் வந்து நான் அப்ளை பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த ஃபார்ம் வந்து கம்ப்ளீட்டாக டிசப்ளேட் ஆகிடுச்சு. விச் மீன்ஸ் இட் வில் நாட் அப்பியர். நீங்கள் வந்து ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் பி இயர்லி, இல்லாட்டி அந்த ஜாப் உங்களுடைய கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. இதே மாதிரி இன்னும் நிறைய ஜாப் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Best of luck.